ஒரு சந்தர்ப்பத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க ஒரு யூதர் வருகிறார். அந்த யூதன் நபிகளாரை நோக்கி அஸ்ஸாமு அலைக்கும் என்று சொன்னான். அந்த லாமை விட்டுவிட்டு அஸ்ஸாம் என்று சொன்னால் மரணம் என்பது அர்த்தம். உமக்கு மரணம் உண்டாகட்டும் என்று நபிகளாரை தாழ்த்தி இழிவுபடுத்தி அவர் சொல்லுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு பதில் சொல்வதற்கு முன்னதாக பக்கத்தில் இருந்த ஆயிஷா நாயகி அவர்கள் ஆத்திரமடைந்தவர்களாக வலைக்க ஸாம், உனக்கும் மரணம் உண்டாகட்டும் என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலைக்கும் என்று பதில் சொன்னார்கள். இப்பொழுது அந்த யூதர் போய்விடுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயகியை பார்த்து, ஆயிஷா நாயகி நபி அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களை பார்த்து அவன் மரணம் உண்டாகட்டும் என்று சொன்னான் அல்லவா, அதற்கு நீங்கள் ஏன் அப்படி பதில் சொல்லவில்லை என்று சொன்னபோது, ஆயிஷாவே, அவன் அந்த வார்த்தையை சொன்னான் என்பது எனக்கு தெளிவாக விளங்கியது. ஆனால் நாம் அதே மாதிரி பதில் சொல்வது நமது பண்பல்ல. நான் என்ன பதில் சொன்னேன் கவனித்தாயா? வலைக்கும் என்றால் எனக்கு எது உண்டாக வேண்டும் என்று சொன்னாயோ அதுவே உனக்கும் உண்டாகட்டும். ஆனால் என்னுடைய நாவினால மரணம் என்றொரு வார்த்தை நான் அவனுக்கு சொல்லவில்லை. அவன் இதனுடைய அர்த்தம் என்ன? ஒருவர் வாய் தவறி சொல்லி இருந்தாலும் அவருடைய நீயத்து நல்லதாக இருந்தால் உனக்கு அது உண்டாகட்டும் என்று சொன்னால் சரி, வாய் தவறி விட்டது, வார்த்தை தவறி விட்டது என்றதையும் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு வேண்டுமென்றே சொல்லி இருந்தாலும் கூட வாழைக்கும், எது எனக்கு உண்டாக வேண்டும் என்று சொன்னாயோ அது உனக்கும் உண்டாகட்டும் என்று சொல்லுவதாக அது அமைந்து விடுகின்றது. அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சந்தர்ப்பத்திலே மிக அழகான முறையிலே வழிகாட்டினார்கள் என்பதை நாம் இதிலிருந்து தெரிந்து கொள்கின்றோம்.